பயணம் இனிமையாகவும் மற்றும் சுகமாகவும் அமைய வாழ்த்துகிறோம். 25ல என்டிபி போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஏர் பில்லோ. ஸோ நான் வந்து இந்த அங்கே வந்து கேரியர்ஸ் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். நான் நிற்கிற பிளேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறேன். கண்டிப்பாக இந்த இடம் வந்து பல பேருக்கு பல கதைகள் சொல்லும். இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நான் வந்து உகாண்டா கிளம்ப போகிறேன். இப்போ நாங்கள் வந்து 10:30க்கெல்லாம் நான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 12 மணிக்கு தான் போர்டிங். குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு வந்தேன். அதோட எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் எவ்வளோ தான் நான் வந்து ஃபேமிலி கூட இருந்தாலும் எனக்கு ஏர்போர்ட்டில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். சம்டைம்ஸ் என்னை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வந்து இறங்குனதுமே உள்ளே போன்ட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே புரியாது. நாங்கள் அதனால இங்கே வந்து ஒரு மணி நேரம் வந்து என் பசங்க தாத்தா பாட்டி கூட இருந்தாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, யாருக்குமே பேச்சு வராது. ஆனால் ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி தான் எங்களுக்கு இருந்தது. அங்கேருந்து வர்றதோட எனக்கு இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பயங்கர ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்கு. ஆனால் நானே என்னை வந்து தைரியப்படுத்திக்குவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வச்சு தனியாக போகிறோம், அப்போ நம்ம தைரியமாக இருந்து போகணும் அப்படிங்கிறத நான் மைண்ட் செட் பண்ணிக்குவேன். இருந்தாலும் எங்கள் குட்டீஸ் தான் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம், ஏரோ ஹப் அப்படின்ட்டு. அங்கே நிறையா வந்து ஃபுட்டு, ஹோட்டல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே விட அங்கே கொஞ்சம் பைசா வந்து பரவாயில்ல. ஆனால் நாங்கள் போனோம், எல்லாம் கொஞ்சம் தான் ஓப்பனில் இருந்தது, சிலது பூட்டி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து எதுவும் நான் எங்கள் பாப்பாக்காக தான் இங்கே வந்தேன். இப்போ வந்து ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான எமோஷ்னல் மொமெண்ட், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம உள்ளே வந்து லக்கேஜெலாம் போட்டு முடிச்சுட்டு இமிக்ரேஷன் வந்ததுன்னா நான் கேமராவே எடுத்தேன். இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ பார்த்து கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். நான் ஏர்போர்ட் vlog போடும்போது என்கிட்ட வந்து அந்த லக்கேஜ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு டிக்கெட்லேயே இருக்கும். எங்களுக்கு ஏர் அரேபியாவில் 40 கிலோ அலவுடு, ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 10 கிலோ. நீங்கள் பேக் என்ன வச்சுருந்தாலுமே அது ஹேண்ட் லக்கேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. என் குட்டீஸ் தான் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னு தெரில, அதிகமாக அவங்க இருந்தது வந்து உகாண்டாவில் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன தான் சும்மா கிண்டலாக நாங்கள் உகாண்டா போகிறோம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அந்த எமோஷ்னல் டச் அவங்களுக்கு வந்து ஊரில் தான் இருக்கும். அதனால் 2 பேருமே சரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ரேவதி இயர்லி மார்னிங் 3:30க்கு ஃப்ளைட்டு. நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு 10:30க்கு வந்தேன். இங்கே ஃப்ளைட்டுக்கு 3 மணிக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த சென்னை ஏர்போர்ட் வியூ வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய ஃப்ளைட் வந்துச்சா இல்லை நிறைய பேர் போகிறாங்களான்னு தெரியலை. ஜேன்னு இருந்தது ஏர்போர்ட் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி நல்ல கூட்டமாக இருந்தது. ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாச்சு. நான் வந்து குட்டீஸ் எல்லாம் செட்டப் பண்ணி உட்கார வச்சுட்டேன். அடுத்து வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட்டு, ஏன்னா நாங்கள் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு டிக்கெட் போடும்போதே இந்த சீட்டு போட்டுருவாங்க. ஸோ எல்லோரும் நம்ம போகிற எல்லாரையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் இங்கே தான் வந்து நமக்கு வந்து அந்த டோர் இருக்குது. ஸோ ரொம்ப நியர்பை அந்த பைலட் ரூமும் இங்கே தான் இருக்குது. நாங்கள் ஷார்ஜா தான் போகிறோம். இப்போ ஏர்போர்ட்டில் என்னென்ன நடந்தது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன். எங்கள் குட்டீஸ் 2 பேரும் வந்து இங்கேயே கரெக்டாக சென்னையிலேயே வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நைட்டு வந்து சென்னை வியூ வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஃப்ளைட்டு பறக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து சிலது தெரியலை. சென்னை இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்த டைம் வந்து ரொம்ப பனியாக இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெதர் வந்து நல்ல கோல்டு தான். சென்னையிலேருந்து வீடியோ வந்து நான் அதிகம் எடுத்தது கிடையாது, டேக் ஆஃபு. இன்றைக்கி தான் வந்து நான் எடுத்திருக்கேன்.
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த டேக் ஆஃப் டைமில் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நமக்கு மைண்டுக்குள்ளே சில விஷயங்கள் ஓடும். அது நம்ம எப்படி சொல்கிறதுனா, எதுக்குடா அங்கே போகிறோம், பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாமே அப்படிலாம் தோணும். இல்லை சில பேருக்கு வந்து அப்பா போனால் சரிதான் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து 40 கிலோ வந்து லக்கேஜு, 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜு. இப்போ எக்ஸ்ட்ரா பேக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா சார்ஜரு, என்னோட மைக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 10 கிலோக்குள்ளே தான் இந்த பேக்கோட இதுவும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா நான் பேக் வச்சுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 10 கிலோ ஹேண்ட் லக்கேஜில் எல்லாமே கால்குலேட் பண்ணால் அவங்களுக்கு 10 கிலோ தான் கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து இப்போ ரூல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க ஏர்போர்ட்டில். ஏர் அரேபியாவில் இதுதான் இப்போது ரூல்ஸு. இப்போ நாங்கள் காலையிலே வந்து ஷார்ஜா வந்திருக்கோம். ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும், லைட்ஸ் பயங்கரமாக இருக்கும். நான் எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஷார்ஜா, துபாய், அபுதாபி இங்கே வந்தால் தான் அந்த லைட்டிங்ஸ் செம்மையாக இருக்கும். பகலில் வந்து எல்லா பில்டிங்கும் ஒரே என்ஜினியர் வீடு கட்டினது மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி ஒரே கலரில் இருக்கும். அந்த வியூவுமே பார்க்க நல்லா இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு டெசர்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து போக போக நல்ல க்ரீனரியாக இருந்தது. ஏன்னா இது வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வீடியோ பார்க்குற யாரோ இந்த ஷார்ஜாவில் இதே பிளேஸில் இருந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து நம்ம கமெண்டில் ஹாய் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ நாங்கள் மார்னிங் வந்து ஷார்ஜா வந்துடுவோம். ஷார்ஜா வந்து 3 hours 3.5 hours வரும் நமக்கு அங்கேருந்து, சென்னையில் இருந்து. நான் வந்து இந்த லக்கேஜை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா பேக் வச்சுருக்கும் போது எனக்கு ஓவரால் கணக்கு பண்ணி மீதம் இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் லக்கீலி நான் வந்து மெயின் லக்கேஜில் ஒரு 2-3 கிலோ பேலன்ஸ் இருந்தது. அந்த கரெக்டாக 40 கிலோ நான் கொண்டுட்டு வரல. ஸோ ஒரு 39 அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால இந்த ஹேண்ட் லக்கேஜில் உள்ளதை தூக்கி நான் அதில் வச்சுட்டேன். அதனால் மேக்ஸிமம் இனிமேல் ட்ராவல் பண்ணுறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வச்சுருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையுமே தூக்கி மொத்தமாக இட வைக்கிறாங்க. அது மேக்ஸிமம் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். நாங்கள் இப்போ வந்து 3 பேர் இருக்கோம். ஆனால் 4 ஹேண்ட்பேக் இருக்குது. எப்படின்னா ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் 3 பேருக்கு நீங்கள் வச்சுருக்க 30 கிலோ மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும், கிலோ வைஸு. ஆனால் 4 பேக்காக இருக்கலாம். ஆனால் இதே மெயின் லக்கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 பேக்னா 2 பேக் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா பேக் வச்சுக்க முடியாது. ஸோ அதுதான் இப்போ இருக்க ரூல்ஸ். இங்கே உங்ககிட்ட சொன்னேன்ல ஷார்ஜாவில் பாதி தூரம் அப்புறம் க்ரீனரியாக இருந்ததுன்னு. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரியாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும். சரி, இந்த வியூ நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் போட்டதில்லை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஷார்ஜா வியூ வந்து போடுறேன். ஏன்னா நாங்கள் வந்து நைட் ட்ராவல் தானே, அங்கேருந்து வரும்போது ஆஃப்ரிக்கா தான் அதிகமாக தெரியும் டே டைமில், அப்புறம் வந்து நைட்டு தான் நாங்கள் பார்ப்போம். என் பையன் வந்து கேட்பான், எப்படிமா ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு பயமாக இல்லையா, நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ஸ்டார்டிங்லாம் நல்லா பயமாக இருந்தது. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் பழகிடுச்சு. ஓகே, இதே நம்ம ரசிப்போம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு கொஞ்சம் அந்த லேண்டிங்கும் டேக் ஆஃபும் பார்க்குறதுக்கு பயம், மற்றபடி இடையில பறந்துட்டு இருக்கும்போது நல்லா பார்ப்பார், அவருக்கு நல்லா பிடிக்கும். ஃப்ளைட் வந்து இறங்கிருச்சு. ஆக்சுவலி ஃப்ளைட் இறங்கும் போது நமக்கு அந்த ஸ்பீடை உள்ளே இருந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த என்ன ஸ்பீடு நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஸ்லோவாக இறங்குறது மாதிரி இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் ஒரு ஃப்ளைட்டு என்ன ஃபாஸ்ட்டில் வந்து இறங்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளைட்டும் வந்து இறங்கியாச்சு. ஸோ அடுத்து வந்து நாங்கள் எங்களுக்கு டிரான்சிட் வந்து 2 hours. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப அடிச்சு பிடிச்சி ஓடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சீட் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஈஸியாகவும் போகலாம். ஷார்ஜா வந்து நமக்கு சின்ன ஏர்போர்ட் தான். துபாய் தான் வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட். எங்கே நிறுத்துறாங்க, நம்ம எங்கே போகணும், அவங்க கொண்டு நிறுத்துறது ஒரு இடம், அங்கேருந்து நடந்து போகிறது, அதுவே நமக்கு காலையில் டயர்டாயிரும். நமக்கு நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிருவோமா அப்படிங்கிற பயம் வரும். ஆனால் சூப்பராக இருக்கும் ஏர்போர்ட்டு. எவ்வளவுதான் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தாலும் என் பையனுக்கு என்ன ஆசைன்னா வெளியில் கிடக்கிற அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு அதை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மா அந்த ஃப்ளைட்டெல்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 குட்டீஸுமே தூங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக லேண்ட் ஆகும்போது முழிச்சிட்டாங்க. இந்த தடவை வந்து நான் காது வலிக்கு வந்து அந்தளவுக்கு தூங்கினதுனால அவங்களுக்கு காது வலிக்கலை. நான் நல்லா காது அடைச்சிது. நிறைய பேர் சொன்னீங்க ஹாட் வாட்டர் குடிக்கணும்,
நம்ம எச்சில் முழுங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு லாஸ்ட் டைம் வீடியோவில். நான் அது ஆக்சுவலி அதான் உண்மை. எங்கள் லக்கேஜ் வந்து இங்கே நமக்கு சார்ஜால கொடுக்க மாட்டாங்க. ஸோ லக்கேஜ் வந்து அடுத்த ஃப்ளைட் நம்ம எந்த ஃப்ளைட்டு போகிறோமோ அந்த ஃப்ளைட்டுக்கு மாறிக்கும். இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இந்த பஸ்ஸு வந்து எங்கள் குட்டீஸ்க்கு நல்லா பிடிக்கும். ஆனால் இந்த பஸ்ஸில் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துருந்ததுனால 2-3 பஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒரு பஸ்ஸில் நாங்கள் வந்து உக்காந்துட்டோம். எங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது ஃபஸ்ட் டே வந்ததுனால. இப்போ நம்ம வந்து இந்த பில்டிங்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம நியர்பை ஏர்போர்ட்டுக்கிட்ட நம்ம வந்து போவோம். அங்கேருந்து தான் நம்மளோட கேட்டுக்கு வந்து நம்ம போகணும். நீங்கள் அடிக்கடி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இது என்னம்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இப்போ புதுசாக நாங்கள் ஃப்ளைட்டே நாங்கள் வந்ததில்லை, ஆனால் எப்படியெல்லாம் இருக்கும், நாங்கள் புதுசாக இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். அங்கே ஏர்போர்ட்டில் கொண்டு நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க. போகிற வழி சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இங்கேருந்து தான் நமக்கு வந்து இப்போ ஃபுட்டெல்லாம் இந்த பாருங்கள் ஒரு பஸ் போகுது. ஆக்சுவலி ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு இப்போ அடுத்த ஃப்ளைட் இங்கேருந்து போகுதுன்னா அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டாந்து அந்த ஃப்ளைட்டில் வைப்பாங்க. ஒரு ஃப்ளைட்டு மூவ் ஆகுது பாருங்கள், செமையாக இருக்குல்ல மூவ் ஆகும்போது. இந்த பஸ்ஸு பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. அதனால தான் நான் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த பஸ்ஸில் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம கரெக்டான பிளேஸில் நம்ம நின்றுக்கணும். குட்டீஸ்லாம் கொண்டுட்டு வந்தால் கண்டிப்பாக ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டுட்டாவது நம்ம சீட்டில் உட்காந்துடணும். ஏன்னா கஷ்டமாக இருக்கும். குட்டீஸ்னால் கொஞ்சம் கை குழந்தைங்க அந்த மாதிரி. பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே நமக்கு வந்து கேட்டை வந்து நம்ம கேட்கணும். நாங்கள் என்டபி போகணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க கேட் நம்பர் சொல்லிடுவாங்க. போகிற வழியில் இந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் செக்யூரிட்டி முடிஞ்சுது, அதனால இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம். எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. நான் இது வரைக்கும் ஷார்ஜாவில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் போனது கிடையாது. காலையிலே குட்டீஸ்க்கு வந்து பசிக்கும், ஏதாவது வாங்கி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு இங்கே நிற்க வச்சேன். அவங்க மேக்ஸிமம் சாக்லேட்ஸ் தான் இருந்தது. பக்கத்தில் வந்து காஃபி ஷாப் இருந்தது. சரி நம்ம கேட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம வேணால் காஃபி வாங்கிக்கோன்னு பிளான் பண்ணிட்டோம். இங்கே மட்டும் கிட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் சாக்லேட்ஸு பிஸ்கெட்டு இது மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இங்கே வந்து பக்கத்தில் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். அப்போ ஒரு விஷயத்தை கவனித்தேன். என்னென்னா நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணாலே இப்போ அடுத்த ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு தான் சில பேர் போகிறாங்க. நம்ம தான் சென்னையில் ஏறுறது உகாண்டாவில் இறங்கும் போது என் மூஞ்சி அப்படியே இருக்கும். இப்போ டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. ஹாய், இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் லாக் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து ஷார்ஜா ஏர்போர்ட். ஸோ இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் எனக்கு சென்னை ஏர்போர்ட்டில் இப்போ ரொம்ப புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நடந்தது. அதை நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து கேட்டு 25ல் என்டபி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உகாண்டாவுக்கு. ஸோ இங்கே ஓகேயாக இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு டைமிங் இன்றைக்கி ஓகே தான். டிரான்சிட் 2 ஹவர்ஸ்னால ரிலாக்ஸாக அப்படியே வந்தோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புதுசாக வர்றீங்க எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வரும்போது உகாண்டா அப்படின்னா உகாண்டாவுக்கு போறியாமா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்தா கென்யாவாக இருக்கட்டும் உகாண்டாவாக இருக்கட்டும் அவ்வளோ இந்தியன்ஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து குஜராத்தீஸு அந்த மாதிரி தெலுங்கு ஆந்திரா மக்கள் அந்த மாதிரி அதிகமாக இருப்பாங்க. நாங்கள் தமிழ் வந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஒரு 3-4 ஃபேமிலி மட்டும் தமிழ் இருந்தோம். ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். என்கிட்ட காயின் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருப்பேன். இது பார்க்குறதுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து இது என்ன அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் காஃபி வாங்கிட்டேன். எங்கள் குட்டீஸ்க்கு வந்து காஃபி கொண்டு ஆற்றி கொடுக்கணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ப்ரேயர் ரூமெல்லாம் இருக்குது. ஃபீமேல் ப்ரேயர் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் கேட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இதில் காயின் நம்ம போட்டுக்கணும். காயின் போட்டு அதில் சிப்ஸு
அப்புறம் வந்து சோடாஸ் இதெல்லாம் வச்சுப்பாங்க, பிஸ்கெட்லாம். அந்த காயின் போட்டால் அது கீழே வந்து விழுந்துக்கும். அதுதான் என்கிட்ட காயின் இல்லை. நமக்கு ஃப்ளைட் ட்ராவல் வந்து 3.5 ஹவர்ஸ் அப்படின்னாலுமே ஃபுல்லாக ஏர்போர்ட்டு எல்லாமே வந்து ஃபுல் நைட் ஆகிடுது. அந்த நைட் ஃபுல்லாகவே அதில் போயிடுது. அதனால் ஒரு காஃபி குடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் வந்து ஒரு காஃபி வாங்கி நாங்கள் வந்து குடித்தோம். குட்டீஸ்க்கு வந்து ஃப்ளைட்டில் கொடுத்தாங்க. ஏன்னா என் பசங்கள்லாம் சாப்பிடல, அதனால் இந்த பிஸ்கட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது குக்கீஸ் நல்லா இருந்தது. காஃபி குடிக்கவும் தான் என் பசங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்தது. அடுத்து பஸ்ஸு அதானே பார்க்குறீங்க. நாங்கள் அங்கே போர்டிங் முடிச்சிட்டோம். போர்டிங்கில் நம்மளோட போர்டிங் பாஸ் கொடுப்போம். அவங்க நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் நமக்கு இருந்தது, உங்களால் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா அதுக்கு டேக் அடிப்பாங்க. நமக்கு ஃப்ளைட்டு கரெக்டாக நம்ம ஃப்ளைட்டில் ஏறுறோம்ல அந்த இடத்துல நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தா கொஞ்சம் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாமே உகாண்டா வரக்கூடியவங்க தான். நம்ம உகாண்டா ஃப்ளைட்டுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். சம்டைம்ஸ் என் பசங்க வந்து இந்த காலை தூக்கத்தை மிஸ் பண்ணிட்டா ரொம்ப அழுவாங்க. இந்த தடவை ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம உகாண்டாவை நோக்கி கிளம்பியாச்சு. அது வரைக்குமே எனக்கு அந்த ஊர் ஞாபகம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து உகாண்டா ஃப்ளைட்டு ஏறினதுமே ஓகே இங்கே வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அடுத்து நாங்கள் வந்து என்டபி வந்து ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் இருக்கிற இடம் பேர் வந்து என்டபி. நீங்கள் உகாண்டா வர்றீங்க அப்படின்னா என்டபி ஏர்போர்ட்டை தான் வந்து நீங்கள் சொல்லணும், என்டபின்னு தான் சொல்லணும். என்டபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னை மாதிரி நமக்கு வந்து யுகாண்டாவில் என்டபி. இதே கேபிட்டல் சிட்டி வந்து கம்பாலா சிட்டி. ஸோ கேபிட்டல் சிட்டி வந்து என்டபி கிடையாது. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு, இங்கே புதுசாக வர்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஃப்ளைட் ட்ராவல் வீடியோ நான் 2-3 தடவை போட்டிருந்தாலும் ஒவ்வொரு தடவையுமே அதனால யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு யூஸாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் வீடியோ போட்டது அப்படின்னு சொன்னாங்க. சில இன்ஃபர்மேஷனும் கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து இதில் இந்த மெயினாக வந்து இந்த லக்கேஜ் இஷ்யூ மட்டும்தான் எனக்கு வந்து இதில் வந்து மெயினாக தெரிஞ்சது. மற்றெல்லாம் அஸ் யூஸ்வல் எந்த சேஞ்சஸும் இல்லை. டிரான்சிட் டைமாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு அந்த டிக்கெட்டில் இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்துட்டு வந்துக்கலாம். ஆஃப்ரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணாலுமே அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆஃப்ரிக்காவுக்கு வேறு மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நான் ஹோல் ஆஃப்ரிக்காவுக்கே சொல்கிறேன், யுகாண்டாவுக்கு சொல்லலை. எல்லோ ஃபீவர் கார்டு. ஸோ அது கண்டிப்பாக நான் இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு வர்றோம் அப்படின்னாலே நம்மளை ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட சொல்லுவாங்க. சென்னையில் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போடலாம். அதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து எப்போ அவங்க கேட்குறாங்களோ, அவங்க வந்து எப்போ கேட்பாங்களாம் நமக்கு தெரியாது, ஆனால் எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து காமிக்கணும். அதனால் கண்டிப்பாக எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் கார்டு வந்து கையில் வச்சுக்கணும். அடுத்து உகாண்டா ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்து இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான நேரம். இல்லை உள்ள ட்ராவல் மட்டுமே 6.5 மணி நேரம் வந்துடும் நமக்கு. இப்போ அதனால் எங்களுக்கு வந்து குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டா பெஸ்ட்டு. ஆனால் டே டைம் அப்படிங்கிறதுனால அவங்க தூங்குவாங்களா என்னன்னு தெரியலை. நான் நல்லா வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அடுத்து எமர்ஜென்சி கிட் வச்சு நமக்கு வந்து டெமோ காமிப்பாங்க. அது ஒரு 10 நிமிஷம் அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது இந்த மாதிரி நமக்கு டெமோ காமிப்பாங்க. இந்த தடவை எங்களுக்கு கரெக்டாக ஏறினதும் செகண்ட் சீட்டு தான். அதனால் வந்து ரொம்பலாம் சிரமம் இல்லை. இப்போ எங்களுக்கு பேக்கெல்லாம் மேலே தூக்கி வைக்கிறது, சூட்கேஸ்லாம் மேலே தூக்கி நம்மளால் வைக்க முடியலை, குட்டீஸ் வச்சுட்டு வர்றோன்னா அவங்க ஏரோஸ்டஸே வந்து நமக்கு மேலே தூக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அங்கேயுமே அப்படி தான் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. சென்னையில் இங்கேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃப்ளைட்டு ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தனியாக வர்றோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து இது என்ன ஊர்னு பார்க்குறீங்க? என்னம்மா ஒரே டேக் ஆஃப் லேண்டிங்கே காமிச்சிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க? இதுவும் வந்து ஷார்ஜா தான். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து டேக் ஆஃப் இது மட்டும்தான் பார்ப்பீங்க. அடுத்து லேண்டிங்கெல்லாம் நாங்கள் வந்து தூக்கிடுவோம். அந்தளவுக்கு எனக்கு வந்து நல்ல டயர்டாக இருந்தது. ஸோ இதை மட்டும் நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு நான் இதை மட்டும் வீடியோ எடுத்தேன். அடுத்து நாங்கள் எல்லாமே தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ என் குட்டீஸ் இந்த தடவை வந்து என் பையன் நான் டே டைம்ங்கிறதுனால நான் விண்டோ சைடு உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அடுத்து வெண்பா அந்த கார்னரில் உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க மாறிப்பாங்க.
அவங்களுக்கு தூங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் கையில் கொண்டுட்டு வந்தேன். இந்த தடவை நான் சாப்பாட்டே காமிக்கலை, அப்படி தானே? ஏன்னா நாங்கள் அங்கே சாப்பிடவே இல்லை. எனக்கு 3 பேருக்குமே சாப்பாடு வந்தது, எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு காலையிலேயே எனக்கு என்ன வந்ததுன்னா ரைஸும் பட்டர் சிக்கனும் வந்தது. நான் கொஞ்சம் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிடல. பசங்க தொடவே இல்லை. அடுத்து இங்கே என்ன கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலை சாப்பாடு. ஸோ இங்கே கொஞ்சம் பசியாக தான் இருக்குது, அதனால் சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும்னு நினச்சிருக்கோம். பாருங்க, ஷார்ஜாக்கு பக்கத்தில் கடல் தெரியுதா? சூப்பராக இருக்குது. அடுத்து இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ஏர் பேக் தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு தெரியலை. நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டுட்டு வந்தேன். இதுக்கு நான் ஒரு ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் இது எப்படி ஏர் ஃபில் பண்ணுறது, அதுக்குள்ளே அந்த கிட்டில் எனக்கு வரவே இல்லை. சரி, ஓகே, நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்குவோன்னு இந்த பலூன் அடிப்பாங்களே பம்ப், அதுதான் கையில் கொண்டுட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு ஏர் ஃபில் பண்ணிக்குவோம் அப்படின்னு. இது எதுக்காக மெயினாக அப்படின்னா, வெண்பா தூங்கும்போது அந்த கால் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் அந்த கால் கிட்ட இதை வச்சுட்டேன். கால் அதில் போட்டுட்டு அப்படியே கம்ஃபர்டபுளாக தூங்கட்டும்னு. ரொம்ப குட்டி குழந்தைங்க வச்சுருக்காங்கன்னா அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு இது ஓகே. எங்களுக்குமே கொஞ்சம் கால் வலி இல்லாமல் இருந்தது, அது மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ காலையில் சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலை. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோமா, என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ 3 பேருக்கு வந்தாச்சு. ஏன்னா மார்னிங் தூக்கத்தினால யாருமே சாப்பிடல, நான் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே, வெல்கம். வெஜிடபிள் பிரியாணியா சிக்கன் பிரியாணியான்னு தெரியல. சிக்கன் பிரியாணி. அப்புறம் ஒரு குக்கீஸ் கொடுத்துருக்காங்க, 2 கேக் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில். வெண்பாவுக்கு என்ன? வாவ், ரைஸும் இது என்னது? ராஜ்மா கிரேவி. அவர் இப்போ சாப்பாடு வேணான்ட்டாரு. ஸோ நாங்கள் யோகர்ட் எனக்கு தான் கொடுத்தாங்க. யோகர்ட்டு பாப்பாவுக்கு வேணும்னு வச்சாச்சு. எல்லாருக்குமே குக்கீஸ். வெண்பா சாப்பிட்றியா? அப்போ என்ன லேட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் சாப்பிட போகிறேன். உகாண்டாவுக்கு லேண்ட் ஆகிட்டோம். இங்கே இப்போ வெயில் காலம் தான், அதனால மழை இல்லை. நாங்கள் வரும்போதெல்லாம் மழை பெய்யும், இந்த தடவை கிடையாது. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஏன்னா எங்களுக்கு இந்த ட்ராவலே ரொம்ப டயர்டாயிருச்சு. நான் சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். இந்த எல்லோ ஃபீவர் வேக்சினேஷனாக இருக்கட்டும், அதுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு. அதே மாதிரி லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜில் ரொம்ப நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு வாங்க. எக்ஸ்ட்ராலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போஸ் இருந்தது பே பண்ணணும் அப்படின்னா 1 கிலோவுக்கு 1760 ரூபாய் சென்னை ஏர்போர்ட்ல கேட்குறாங்க. நீங்க கொடுக்குற பொருளே நீங்க அவ்வளோ பைசா கொடுத்து வாங்கியிருப்பீங்களான்னு தெரியாது. ஸோ அதனால அதையுமே நீங்க பார்த்துக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ஏர்போர்ட் இறங்கிட்டேன். ஏர்போர்ட் இறங்கின பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வெண்பா தூங்கி முழிச்சாச்சு. ஆனால் எங்கே நிற்கிறோங்கிறது தான் புரியலை. அப்போ ஸோ என்டபி ஏர்போர்ட் வந்தாச்சு. நாங்கள் லக்கேஜ் எடுக்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரியர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அங்கே கேரியர்ஸ் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே திங்ஸ்லாம் எடுக்க போகிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. ஓகே, உகாண்டா ஏர்போர்ட் சின்னதாக தான் இருக்கும். ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குன்னு. நமக்கு போட்டிருப்பாங்க ஷார்ஜாலேருந்து வரக்கூடிய திங்ஸ் இங்கே வருது. இப்போ அபுதாபின்னா அது ஒரு பக்கம் வரும். அதனால் இது ஷார்ஜான்னு தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஷார்ஜா தானே வர்றோம், அதனால் நம்ம திங்ஸ் இங்கே தான் வரும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்போது
இங்கே எங்களுக்கு இமிக்ரேஷன் முடிஞ்சுது. நாங்கள் வந்து பர்மிட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம். இப்போ சில பேர் ஆன் அரைவல் விசாவில் வருவாங்க உகாண்டாவுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். சென்னையில் ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, இப்போ நான் என் குட்டி பசங்களை கூட்டிகிட்டு நான் வர்றேன் அப்படின்னா எதுக்காக போகிறீங்க என்ன எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு என் ஹஸ்பண்டோட ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க. எமர்ஜென்சிக்கு என் கையில் இல்லை. அப்புறம் நான் உடனே அப்புறம் அந்த டைம் கால் பண்ணி அவங்கள அனுப்பிவிட சொல்லி அப்படி தான் நான் காமிச்சேன். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை தனியாக கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஐடி ப்ரூஃப் உங்ககிட்ட கேட்பாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து இமிக்ரேஷனில் உள்ளவங்க வந்து என்னோட வீடியோஸ் பார்ப்பாங்களாம் சொன்னாங்க. இவங்கள எங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்கள் வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். என் பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தாச்சு. ஆனால் எவ்வளவு தான் அவங்க அப்பா வந்து பார்த்தாலும் அந்த ஊரோட இயக்கம், அந்த ஊரோட ஞாபகம் அவங்களுக்கு இருந்தது. அவங்க எப்போ கேட்டாலுமே நாங்கள் ஊரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அப்புறம் இங்கே வந்தால் ஸ்கூல் போகணும், அது ஒரு ரீசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து யுகாண்டா வந்துட்டோம். என்டபி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த தடவை. நான் ட்ராவல் மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்வி கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.